பசங்களாம் தீபாவளிக்கு வெடி வாங்க போகலாமான்னு கேட்டாங்க. அதுக்குள்ளேயும் தீபாவளியே வந்துட்டுன்னு சொன்னால. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லத்தான் இல்லைங்க போக மாட்டாங்களேன்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் சிவகாசிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டாங்களா. அங்கே வந்து பார்த்தா பெட்டி பெட்டி ஏகப்பட்ட இது போட்டு வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டால் இதுதான் சிவகாசியில் வெடிக்கடைன்னு சொல்லிட்டாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன்ப்பா அப்படின்னு சுற்றி மாற்றி நான் என்னடா வெடியில் வாங்கல ரேட்டில் கம்மியாக தான் இருக்குன்னு கேட்டால் டிஸ்கவுண்ட்டுங்கிற பேரில் வச்சு வாங்காதீங்க, ஃப்ளெக்சிபிள் ரேட்டில் வச்சு குறைச்சி வாங்குங்க, அதுதான் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அதில் பசங்களாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. சரி அடுத்த கடைக்கு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. சிவகாசிக்கு உள்ளே போனவங்கள சிவகாசிக்கு வெளியே வந்து கூப்பிட்டு வச்சுட்டாங்க. என்ன கடைன்னு கேட்டால் டெடி கிராக்கர்ஸ்னாங்க. சரி நம்ம வாங்கவா போகிறோம், போய் பார்க்க தானே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு நம்மளும் போய் பசகார கேட்ட நம்மளை விட்டு வெடி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாசலே நின்றுட்டு இருந்தார். சரி உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன வெடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு தான் தலை தீபாவளி கிடையாது, இருந்தாலும் போய் வெடியை பார்ப்போன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெடியாக எடுத்து பார்த்துட்டு இருந்தபோது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டக்குன்னு அண்ணன் ஒரு வெடி கொண்டு வந்து கொடுத்தாரு. பீராங்கி. என்னடா பீராங்கின்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே டின்னு நம்ம தேடி வந்து ராக்கெட்டே எங்கே இல்லைன்னு பார்த்து நம்ம பக்கத்தில் ராக்கெட் இருக்குது. சரி பேரில் ராஜா வச்சுருக்க இப்போ ராக்கெட் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த வெடி எடுக்க போய் பார்க்க பேட் யார்டா எங்கே கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லி நினச்சா பேட்டு வெடிங்காங்க. சரி ரைட்டு ஓகே அதையும் இருக்கட்டும் போகும் வாங்கலான்னு பார்த்தா எவன்டா இது வீட்டுக்குள்ளே வைக்க சென்றதுக்கு இங்கே வச்சுருக்கான். வெடிச்சு இப்போ இவனா டே சோனமுத்தா வெளியே வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னை போட்டுட்டு இது என்ன வெடின்னு நான் கேட்க அவர் பீக்காக்குன்னு சொல்ல இது நல்லா இருக்குன்னு சொல்ல அது அங்கேருந்து இன்னும் நல்லா இருக்கு நம்ம சொல்ல அடுத்த வெடி எடுத்து வச்சு காமிச்சாரு. சரி தர சக்கரம்னாரு. சரி இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறக்குள்ளே கிட்டார் கையில் கொடுத்துட்டாங்க. டக்குன்னு வாரணமாக சூர்யா கட்ட போகணுன்னு நினைக்கிறக்குள்ளே வாங்கியே முடிச்சிட்டாங்க. டே இன்னும் வாங்கவே இல்லையாடான்னு சொல்லி நினைக்கிறக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுட்டு அண்ணன் இந்த கடைசியில் ரேட்டு என்ன கேட்டால் அண்ணன் 10 ரூபா சொல்ல நம்ம 5 ரூபா சொல்ல பேரம் பேச முடியக்குள்ளே எல்லோரும் பேக் பண்ணிட்டாங்க. டே இருங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு நல்ல அமௌண்ட்டு சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. நல்ல அமௌண்ட் ரேட்டை குறைச்சாங்க. அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு வீடை முடிச்சுக்கிறேன்.